குரல் முதன்மை செய்திகள். மும்பை கலைஞர் தமிழ் சங்கம் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மும்பை பாண்டுப் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரைட் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. முதலில் அந்த பள்ளி வளாகத்தில் தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. வடமொழியை தாய்மொழியாக கொண்ட மாணவ செல்வங்களால் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா துவங்கியது. கலைஞர் அவர்களின் படத்தை மாண்புமிகு அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களும், சமீபத்தில் மறைந்த முரசொலி செல்வம் அவர்களின் படத்தை முன்னாள் அமைச்சர் மு. தென்னவன் அவர்களும், தந்தை பெரியார் அவர்களின் படத்தை திருமதி சுகுணா அன்பழகன் அவர்களும், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் படத்தை திருமதி ஜஸ்டினா ஜேம்ஸ் அவர்களும், பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் படத்தை திருமதி விண்ணரசி சேசுராஸ் அவர்களும், மும்பையில் கழகம் வளர்த்த தல கர்த்தர்களாம் மறைந்த தலைவர்கள் தியாகராசன் அவர்களின் படத்தை திருமதி ஜெலின் ஜேக்கப் அவர்களும், தாமு ஆரிய சங்கரன் அவர்களின் படத்தை திருமதி லட்சுமி மாணிக்கம் அவர்களும், தாமு பொற்கோ அவர்களின் படத்தை திருமதி நங்கை குமணராசன் அவர்களும், கல்வி தந்தை வி. தேவதாசன் அவர்கள் படத்தை திருமதி ஜானகிமாறன் அவர்களும் திறந்து வைத்து மரியாதை செய்தார்கள். அதன் பிறகு காலத்தை வென்ற கலைஞர் என்கிற பொது தலைப்பில் கருத்தரங்கத்தை காரைக்குடி கலைஞர் தமிழ் சங்க நிறுவனர் முன்னாள் அமைச்சர் மு. தென்னவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மும்பை கலைஞர் தமிழ் சங்க புரவலர் போ. அன்பழகன் அவர்கள் தொடங்கி வைத்தார். சமூக நீதியின் சமத்துவ காவலர் என்கிற தலைப்பில் நாகை மாவட்ட திமுக துணை செயலாளர் ஆரூர் மணிவண்ணன் அவர்களும், சரித்திரம் போற்றும் சாதனை நாயகர் என்கிற தலைப்பில் மும்பை சாரல் இதழின் ஆசிரியர் திருமதி ஜெயதுர்கா ராஜன் அவர்களும், இணையில்லா இலக்கிய வேந்தர் என்கிற தலைப்பில் ஞானசேகரன் கல்வி அறக்கட்டளை தென்பாதி சீர்காழி சி. ராசேந்திரன் அவர்களும், மானமுள்ள சுய மரியாதைக்காரர் என்கிற தலைப்பில் மும்பை எழுத்தாளர் கவிஞர் புதிய மாதவி அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு புகழுரை நிகழ்த்தினார்கள். அதன் பிறகு நடைபெற்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா நிகழ்விற்கு கலைஞர் தமிழ் சங்க செயலாளர் திருமதி ஜேம்ஸ் தேவதாசன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த, மும்பை கலைஞர் தமிழ் சங்க நிறுவனர் தலைவர் முன்னாள் திமுக இளைஞரணி அமைப்பாளர் மா. சேசுராஸ் அவர்கள் விழாவிற்கு தலைமை வகித்தார். இலவச நல உதவிகள் வழங்கி கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா சிறப்பு மலரை வெளியிட்டு விழா நிறைவு பேருரையாற்றினார் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்கள். நூற்றாண்டு நிறைவு விழா மலரின் முதல் பிரதியை வெளியிட மும்பை கம்பன் பள்ளி நிறுவனர் கல்வி தந்தை MA சூசை பெற்றுக்கொண்டார். மும்பையில் திமுக வளர்ச்சிக்கு உழைத்த மூத்த தொண்டர்கள் 22 பேரை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை, சேலைகள், கலைஞர் படம் பொறித்த சுவர் கடிகாரம், 2025ஆம் ஆண்டுக்கான தினசரி நாள்காட்டி மற்றும் பாந்திரா திமுக மூத்த தொண்டர் கலியமூர்த்தி அவர்கள் மருத்துவ செலவுக்கு 10,000 வழங்கப்பட்டது. கலைஞர் அவர்கள் தலைமையில் திருமணம் நடந்த தமிழ் இலக்கியா ஆறுமுகம் அவர்களுக்கு 13 வருடங்கள் கடந்த ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அமைச்சர் பிரபு உதயநிதி என்று பெயர் சூட்டினார். செல்வி கவியரசி சேசுராஸ் அவர்கள் விழா நிகழ்ச்சி நிரல்களை தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை தலைவர் மா. சேசுராஜ் தலைமையில் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன், பொருளாளர் மு. மாணிக்கம், புரவலர் போ. அன்பழகன் மற்றும் கலைஞர் தமிழ் சங்கம் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தார்கள். இரவு அனைவருக்கும் அசைவம் உணவு வழங்கப்பட்டது.